ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஜோதிடம் பார்ப்பதில் இன்று பலரும் ஆர்வம் காட்டுகிறார்கள். சிலர் சேஷாத்திரி சுவாமிகளைப் போல சிலவரை குருவாக வைத்து வழிபடுகிறார்கள். ரமண மகரிஷியை குருவாக நினைத்துக் கொள்கிறார்கள். காஞ்சி பெரியவரை குருவாக நினைத்துக் கொள்கிறார்கள். இவர்களெல்லாம் மகான்கள். இப்படிப்பட்ட மகான்களை வழிபட்டால் இறையருள் கிடைக்குமா என்று பலரும் கேட்கிறார்கள். கூ எனில் இருட்டு, ரூ எனில் இருளை போக்குபவர் என்று சொல்வர். குரு என்பவர் நமது அகையிருளை போக்கி ஞானத்தை அளிப்பவர் என்கின்றன சாஸ்திரங்கள். முழு நம்பிக்கையுடன் தன்னை சரணடையும் சீடனுக்கு தமது தவ வலிமையாலும் அன்பாலும் ஞானத்தை அருள்வார் குரு என்பதே சாஸ்திரங்களின் முடிவு. குரு மகான்கள் ஆகியோர் எந்தவித சலனமும் இல்லாதவர்கள். கடவுளை அடைவதையும் தாம் கற்று அல்லது அனுபவித்து உணர்ந்து உண்மையை அனைவருக்கும் தெரிவிப்பதையும் அன்பர்களையும் சிஷ்யர்களையும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தங்களுடைய அனைத்து விருப்புகளையும் துறப்பதையும் கடமையாக கொண்டிருப்பவர்கள். பரம்பொருளின் அருளை நிறைய பெற்றவர்கள் அவர்கள். அவர்களுடைய உபதேசங்கள் அனைத்தும் அந்த உண்மையை பொருளின் வடியை காண்பதாகவே அமையும். ஆக அவர்களை வழிபடுவதும் அந்த பரம்பொருளை அடைவதற்காகவே என்று அறிய வேண்டும். இந்த காரணத்தை அறிந்த நம் முன்னோர்கள் நமக்கு குருமார்கள் மற்றும் மகான்களின் பெருமைகளையும் அவர்களை வழிபடுவதன் முக்கியத்துவத்தையும் தெளிவாக அறிவுறுத்தி உள்ளார்கள். எனவே அந்த வழிமுறையை நாமும் பின்பற்றி குருவின் வழியாக கடவுளை அடைவது என்பது சரிதான். அதே நேரம் தவறான வழிகளை கற்பிக்கும் போலியானவர்களிடம் எக்காரணத்தை கொண்டும் சரணடையக்கூடாது. முழுமையாக, உண்மையாக, பக்தியாக, உறுதியாக இருக்கும் மகான்களிடம், நல்லவற்றை போதிக்கும் மகான்களிடம், எளிமையாக தோற்றமளிக்கும் மகான்களிடம், எல்லோருக்கும் நற்சொற்களை சொல்லும் மகான்களிடம், எந்தவித ஆசைகளையும் இல்லாமல் நல்லாசி வழங்குகின்ற மகான்களையும் சரணடைவது நமக்கு நல்லது. குருவை சரணடைந்து அவர் மூலம் அவரை வணங்குவதன் மூலம் நாம் இறையருளை பெறலாம், கண்டிப்பாக பெறலாம் என்று நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கையோடு நீங்கள் மகான்களை வழிபடுங்கள். உங்களுக்கு இறையருள் கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.